அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம இந்த உடம்புல எல்லையில்லாத கருணையான இந்த பிரபஞ்ச ஆற்றல், அண்டம் புவனம் என்று சொல்லக்கூடிய அளவில் பிரபஞ்சமாக விரிந்து கிடக்கின்ற அந்த ஆற்றல் இந்த உடம்பிலே உயிராகவும் உடலாகவும் மனமாகவும் செயல்பட்டு நான் என்கின்ற அந்த உணர்வின் மூலமாக நம்மை வாழ வைக்கிறது. பட் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம், பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உணர்வு என்கின்ற அந்த பிரம்ம நிலை, அதாவது நான் என்கின்ற அந்த உணர்வு என்பது பிறந்தது முதல், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிறந்ததிலிருந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று பிறரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னை தன்னோட வாழ்க்கையை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிக்குது அப்படின்னா, அது கருவில் இருக்கின்ற 7வது மாதம் முதல் 7 வயது வரை பெருவாரியாக அந்த குழந்தை வாழ வேண்டிய சித்தாந்தத்தை, அதாவது அதனுடைய ப்ரோக்ராமை அது வடிவமைத்து கொள்கிறது. அதற்கு மேலே கல்வி போன்றதெல்லாம் நிலை இதுவாக இருக்குமே தவிர, குணாதிசயம் என்பது எது வரைக்கும் வரும் அப்படின்னா 7 வயது வரை தான் வரும். அப்போ இந்த 7 வயதுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகின்ற நற்கல்வி, நற்சிந்தனை, இதுதான் அவங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் பல துன்பங்களும் துயரங்களும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளும் இங்கே அதிகமாக வந்துருக்கு. இப்போ இதை 7 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு என்ன பாலியல் நாம் கற்றுக் கொடுக்குறோம்? எதுவும் நாம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகுப்பறையில் ஆசிரியரே மாணவிகளை, அதாவது ஒரு தந்தையாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக இருந்து பயிற்றுக்கு விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற ஒரு ஆசிரியரை இந்த குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்பத்துக்கு ஆளாக்குகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இது யாருடைய குற்றம்? அவர்களுடைய குற்றமா அப்படின்னா, அந்த நேரத்தில் அவர்களுடைய குற்றம் என்று சொல்லலாம். அவர்கள் அந்த குற்றத்தை செய்ததனால் அவர்கள் அந்த குற்றத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதற்கு பின்புலம் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு ஊட்டப்படுகின்ற அந்த தகவல்கள், அதாவது காமம் என்கின்ற விஷயத்தை, அதை பற்றின தப்பிதமான கருத்துக்களை இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தகவல்கள். இரண்டாவது, எந்த ஒரு மனிதனும் தவறை அவனுடைய மனதால் செய்யப்படுவதில்லை. அதுக்கு என்னென்ன, ஒரு போதை என்கின்ற ஒரு அழிவு அவனுக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த தவறுகளை பெருவாரியான மக்கள் செய்கிறாங்க. இப்போ இந்த போதை என்பது பார்த்திங்க அப்படின்னா, ஏன் நாம் போதையை நாம் நாடுறோம் அதிகமாக, காமத்தை ஏன் அதிகமாக நாடுறாங்க? இப்போ உதாரணமாக ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருமணம் செய்த ஒரு நபரே திருமணம் ஒரு 25 வயசில் செய்கிறார் அப்படின்னா, 60 வயசு வரைக்கும் அவருக்கு அந்த காமத்தினுடைய அந்த தனிப்பு இருக்கவே இருக்காது. ஈவன் தன்னுடைய உடம்புல சக்தி போயிடுச்சுன்னா கூட அந்த காமத்தினுடைய தூண்டுதல்கள் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், காமம் இன்னதென்று புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இந்த மக்கள் வாழ்வது தான். இந்த காமம் என்ற ஒரு விஷயந்தான் பார்த்திங்க அப்படின்னா, மனிதனை மனிதனாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குதுன்றது தான் இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, இந்த பதவியில் இருக்கிறவர்கள் தப்பிதமாக இந்த மாணவிகளை, அதாவது வயதுக்கு குறைஞ்ச பசங்களை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வர்றது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி காமம்தான் ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக இருக்குது. இப்போ யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா கூட பெண்களை காமவயப்படுத்தி அந்த அவர்களுக்கு பெண்களை கொடுக்கும் பொழுது தான் அந்த காரியங்கள்லாம் சாதிக்கப்படுதுன்ற மாதிரி நம்ம செய்கிறோம். இது ஒரு தனி மனித குற்றமா அப்படின்னா, இது சமூகத்தினுடைய புரிதல் இல்லாதனுடைய குற்றம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த காமம்னா என்ன, காதல்னா என்ன, போதைனா என்ன அப்படின்றத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். முதல்ல சரி, காமம்ன்றது எதற்கு உபயோகப்படுது? இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்துக்கிறாங்க. அவர்கள் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு
இயற்கை சட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் 2 பேரும் வந்து இன்பம் தூய்க்கிறாங்க. இன்பம் தூய்க்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ என்ன அப்படின்னா சந்ததி விருத்தி. அப்போ காமம் என்பது அடிப்படையிலே இந்த இயற்கை பிரபஞ்சம் எதற்காக கொடுத்துருக்குது அப்படின்னா சந்ததி விருத்திக்காக கொடுத்துருக்கிறது. சரி, சந்ததி விருத்திக்கு கொடுத்த உடனே என்ன பண்ணோம், அந்த காமத்தினுடைய இது போயிடணும்ல. ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அந்த காம எண்ணங்கள் வந்து நம்மளுடைய விட்டு போயிடணும். ஆனால் போகாது. ஏன் வந்து போகாது? இப்போது ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஏன் வந்து ஒரு காமம் அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து நாம் கட்டுண்டு கிடக்கிறோம் அப்படின்னா, காமம் அப்படின்றத வந்து ஒரு 2 உயிர்கள், ஆணும் பெண்ணும் 2 உயிர்கள் வந்து அனுபவிக்கும் பொழுது அந்த ஒரு சுக்கிலம் அந்த அந்த சக்தியாகப்பட்டது தன்னிலிருந்து வெளிப்படும் பொழுது இவர்கள் வந்து தன்னை மறந்த நிலையை அடைகிறார்கள். அந்த தன்னை மறந்த நிலை எப்படி அடையுது அப்படின்னா, இந்த ஜீவனாகப்பட்டது சிரசில் இருக்கின்ற அந்த பீனியல் கிளாண்டு, பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் மூளைகளில் வந்து ஆனந்த செல்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பிளிஸ்ஃபுல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியாக இருக்கின்ற அதை தொடும் பொழுது தான் இந்த ஒரு இனம் தெரியாத ஒரு இன்பம் வந்து அந்த மனிதனுக்கு காம இச்சை பண்ணும்போது நடக்குது. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த காம இச்சை வந்து வெளியில் இன்னொரு பெண் மூலமாகவோ அப்படி தான் நமக்கு கிடைக்குதுன்றது இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இன்பமாகப்பட்டது தன்னுடைய எல்லா ஜீவனும் சப்த நாடிகள், அதாவது 7200 நாடி நரம்புகளும் அந்த காம இச்சை வரும் பொழுது, அந்த உறவு என்பது கொள்ளும் பொழுது, இவர்கள் ஒருநிலைப்படும் பொழுது தன்னிலிருந்து தோன்றுவது தான் அந்த இன்பம்ன்றதை இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. அப்போது நம்ம எதிரே இருக்கிற பெண் மூலமாகத்தான் இந்த காமம் வருகிறது அப்படின்ற ஒரு தப்பிதமான கருத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். நம்பர் 1. ஏன் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் 25 வயசுக்கு தான் வந்து காமத்தை நுகர்ந்து இன்பத்தை, அதாவது சிற்றின்பம் கொஞ்ச நேரம், இப்போ அந்த இன்பம் ஒன்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் பொழுது அந்த விந்து வெளியில் வரும்பொழுது மட்டும்தான் அந்த ஒரு நம்மையும் மறந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த காமத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த காம உணர்ச்சியை உள்ளுக்குள்ளே வந்து உணர்வு உறவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அதாவது என்ன அப்படின்னா, உணர்வின் மூலமாக, அதாவது உடல் உறவுன்றது ஒன்று, இந்த உடல் உறவில் நடக்கிறதும் உணர்வு உறவு தான். ஆனால் இந்த உணர்வு உறவை நமக்குள்ளே நாம் நிகழ்த்தினோமானால், அதனால் நமக்குள்ளே எப்படி நிகழ்த்தணும் அப்படின்னா, எப்படி வந்து காமத்தை நாம் சிற்றின்பத்தை அனுபவிக்கும்போது ஒரு பெண்ணோடு வந்து அனுபவிக்கும் பொழுது இந்த எல்லா இதுவும் வந்து போயிட்டு அந்த சென்டரில் அந்த சிரசில் இருந்து தன்னை மறக்கிற ஒரு சூழ்நிலை அமைகிறதோ, அதே மாதிரி வந்து தவத்தின் மூலமாக இவர்கள் அனுபவித்தாங்க. அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மனிதனுக்கு இருக்கிறது. இதை உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சுய இன்பம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ திருமணம் ஆகாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த திரைப்படங்களில் வர்ற அந்த கதாபாத்திரங்களோட வந்து உறவு கொள்வது மாதிரியும் குடும்பம் நடத்துறது மாதிரியும் சில கற்பனைகள்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்போவும் அதே மாதிரியான இன்பம். அப்போது அந்த கற்பனை பண்ணும் பொழுது அந்த திரைப்படத்தில் பார்த்த அந்த நடிகையோ அல்லது வந்து யாரோ இல்லை அவங்க கூட இருந்தாலும் இவர்கள் அந்த உணர்வை அனுபவிக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காமம் என்பது 2 பேர் சார்ந்த விஷயம் கிடையாது. இந்த 2 பேர் சார்ந்த விஷயம் எப்போ அப்படின்னா, சந்ததி விருத்தி அப்படின்ற ஒரு வரும்போது மட்டும்தான் இந்த காமம் வந்து 2 நபர்களை சார்ந்தது. ஆனால் மற்ற நேரத்தில் இது தனிப்பட்ட நபரை சார்ந்தது. இதுதான் வந்து இயற்கை பேராற்றல் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போது இந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை விரும்புது அப்படின்னா, இவன் சன நேரத்தில் அனுபவிக்கின்ற அந்த சிற்றின்பத்தை இவன் பேரின்பமாக மாற்ற வேண்டும். எப்போ? சதா சர்வகாலம் அதே உணர்வில். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் அனுபவிக்கிறதுக்காக தானே எனக்கு வந்து சின்ன ஒரு பெண் வேணும், படிக்கிற பெண்கள் வேணும், என்னை விட குறைந்த வயது உள்ள பெண்களை அனுபவித்தா எனக்கு வந்து இன்பம் அதிகமாகும். அது கிடையவே கிடையாது. உனக்குள்ளே இருக்கின்ற அந்த சுக்கில சக்திக்கு போதுமான அளவுக்கு தான் வந்து உனக்கு இன்பமே வரும். இதில் பெருவாரியான பேர் வந்து பார்த்திங்கன்னா, தவறு செய்பவர்கள்லாம் வந்து போதை பழக்கத்தின் மூலமாக தான் இந்த தவறே செய்கிறாங்க. அப்போ என்னத்தை அந்த ஒன்னஸை வந்து அனுபவிக்க முடியும்?
அப்போது இந்த அறியாமை காரணமாகத்தான் இந்த உலகத்தில் இந்த காமம் வந்து மிக மிக தப்பிதமாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா செக்ஸ் ட்ரேட் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. இந்த லாபி ஈவன் ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட வந்து எதையாவது ஒன்று சாதிக்கணும்னா கூட இந்த செக்ஸ் லாபி அப்படின்றது வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எதனால் அப்படின்னா, எந்த ஒரு தனி மனிதனும் இந்த காமம் என்பது வெறும் இந்த இன்பத்தை அனுபவிக்காக மட்டும் அல்ல, இந்த இன்பத்தை பேரின்பமாக மாற்றுவதற்கும் இந்த காமம் உபயோகப்படுகிறது. அதுதான் தன்னை உணர்கின்ற உணர்வுக்கு அடிப்படை ஆதாரம். ஆக இந்த அடிப்படை ஆதாரன்றத உணரக்கூடாதுன்றதுக்கு தான் போதையை வந்து இவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு போதை தான். ஒரு காம இச்சையில் தன்னை மறந்த நிலையில் அப்பயும் ஒரு போதை தான். அதாவது நம்மை நாம் உணர முடியாத ஏதாவது ஒரு ஏகாந்தமான ஒரு நிலை வர்றது. அப்போது இந்த போதைப் பொருளை சாப்பிடும் பொழுதும் தன்னை மறந்துடுறான். அப்போ போதைப் பொருள் ஒரு சாராயம் சாப்பிடும்போது என்ன நடக்குது? மூளை செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு உணர்வை இயக்குறான். அதே மாதிரி ஒரு போதைப் பொருளை சாப்பிடும்போதும் மூளை செல்கள் உணர்வை இயக்குறான். இவன் என்ன நினச்சிக்குது இந்த மனசு அப்படின்னா, அந்த ஏகாந்த உணர்வும் இந்த போதைப் பொருளில் கிடைக்கிற உணர்வும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இது நினச்சிக்குது. இது வந்து வழியாக நம்மளோட ஜீனில் வர்றதுனால இந்த ஏகாந்த போதையை வந்து தப்பிதமான இந்த போதைப் பொருள்களால் வருகிறது, இந்த வந்து காம இச்சையினால் வருகிறது, இதுதான் வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கள் இதை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் எந்த பதவியில் இருக்கிறவங்களாலும் பாருங்கள், இந்த காமத்துக்கு வந்து அவர்கள் அடிமையாகாமல் இருக்க மாட்டாங்க. ஒன்று அவர்களுடைய ஆட்சி பதவி அதிகாரத்தை இதை வச்சுட்டு அவர்கள் விருப்பப்பட்ட பெண்களை வந்து அனுபவிச்சுக்குவாங்க. என்ன அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து தப்பிதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்குவாங்க. அதை வந்து அதிகாரத்தை வச்சு சரிசமம் பண்ணுறது அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் இந்த நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கைக்கு புறம்பானது. இதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் என்கின்ற இந்த நிலை மீறி எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண் வந்து பெண்ணாக மாறலாம், பெண் வந்து ஆணாக மாறலாம், அவர்கள் வந்து இந்த இன்பத்தை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த காமத்தை இது பண்ணுறதுக்கு டாய்ஸ்லாம் கூட வந்துருச்சு. இப்போ இந்த டாய்ஸ்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்பவும் உன்னுடைய சுக்கிலம் தான் விரயமாகுது. அப்போ நீ ஏதோ இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி பண்ணுற. ஆக இந்த மனித குலம் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 50 லட்சம் ஆண்டுகளுக்கு இது வந்து டிசைன் பண்ணுது. ஒன்று ஒன்றா இந்த மனிதனுக்கு உணர்வு அப்படின்றத டிசைன் பண்ணுது. ஆனால் நமக்கு வாழ்க்கை வந்து 1வது வயசுலேருந்து பிறந்த நாள் முதல்ல வந்து 120 வயசு வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதையும் எப்படி வந்து ஆமை வந்து தன்னுடைய மூச்சு காற்றை குறைவாக சுவாசித்து 300 நாட்கள் வாழ்கிறதோ, அதே மாதிரி நாம் இந்த வாசி யோகம் போன்ற சித்த வித்தை பயிற்சியெலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மூச்சு காற்று 1 மணி நேரத்துக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து 72 முறை வந்து மூச்சு காற்று போய் வருது பார்த்திங்களா. அந்த மூச்சு காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மடை மாற்றி உள்சுவாசமாக நம்ம பண்ணும் பொழுது நாம் வந்து 300 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கூட நம்ம வாழலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் மீது திணிக்கப்பட்ட அந்த இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து எதுக்காக நாம் வந்து நம்மளை வந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த மனிதனாக பிறந்தவன் எல்லாரும் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சி வந்து அதை ஒரு வரி கட்டுறது, இந்த அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஒரு நிலையிலேயே இருந்துக்கணும். அவன் கடைசியில் வந்து சாகணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இவன் மேல் திணிக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி இந்த உலகத்தை வந்து இயக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரக்கூடாது, தன்னுடைய பிறவியினுடைய பயனை அவன் அடையக்கூடாது, அதை புரிஞ்சிக்கூடாது, அதை பற்றி அவன் தெரிஞ்சிக்கூடாது. அதற்காகத்தான் இவனுக்கு வந்து கல்வின்றதையே வந்து அந்த சத்திய தர்மம்ன்றதை மீறிய கல்விகள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தன்னை ஈன்ற ஒரு தாய்க்கே வந்து மதிப்பளிக்காத ஒரு பிள்ளைகள், அதாவது ஏறக்குறைய 25 வருஷம் தன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்த தன்னுடைய தந்தையையே மதிக்க கற்றுக்கொள்ளாத இந்த பாடத்திட்டங்கள், அவர்களே வந்து இந்த பூமியில் பிறந்து அவர்களே எல்லாத்தையும் சாதித்த மாதிரியான ஒரு உணர்வு பிரம்மையை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்திடுது. ஸோ இந்த மாதிரி ஏற்படுத்திட்ட உடனே அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு ஆதாரமாக இருந்த இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்கிற தாய் தந்தையும் அவர்கள் மதிப்பதில்லை.
இந்த கல்வியின் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. குருவை வந்து நல்லபடியாக அவங்க மதிப்பாங்க. அதுவும் இன்றைக்கி மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி சக மனிதர்களையே மனிதர்களாக பார்ப்பதில்லை. அவர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் நாம் வந்த உடனே காலம் முழுக்க நாம் வாழ்ந்துக்கிட்டே தான் இங்கே இருக்க போகிறோம். நமக்கு நோய் வராது, நொடி வராது, என்ன வேணாலும் நாம் சகட்டு மேனிக்கு செய்யலாம். அதுவும் அந்த இளமையில் இருக்கும் பொழுது, இன்றைக்கி நான் பார்க்குறேன் இந்த இளைஞர்கள்லாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் வந்து ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு போகிறதும், ஒரு 4 பேர் 5 பேர் வண்டியில் வச்சுக்கிட்டு ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டு போகிறதும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தவறு. இது இயற்கைக்கு மீறியது, இது வந்து உன்னுடைய உயிரை பறிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் இந்த இளைஞர்கள் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், யாராவது ஒருத்தர் செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு, ஒரு நேஷ்னல் ஹைவேல ஒரு டர்னிங்கில் ஒரு 2 வண்டி ஓவர்டேக் பண்ணுற நேரத்தில் ஒரு தம்பி வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஓவர்டேக் பண்ணுறாரு. அப்போ என்ன, அவருடைய வாழ்க்கையை அவர் ரிஸ்க் பண்ணிக்கிறார். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் வந்துடுறாரு, ஆக்சிடெண்ட் ஆகிறதில்ல. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவருடைய வாழ்க்கை போச்சு. இந்த உணர்வுகளை அவங்களுக்கு தெரியத்தில்லை. அதே மாதிரி தான் இந்த போதை பழக்கத்தில் விழுந்துக்கிற இளைஞர்களுக்கும் இது தெரிவதில்லை. நாம் நம்முடைய அதாவது மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய கொடையை வந்து நாம் இந்த போதைக்கு நாம் அடிமையாக்கிடுறோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி இந்த இன்றைக்கி உழைக்கும் மக்கள், இன்றைக்கி வந்து உழைக்கும் மக்கள் சாராயம் சாப்பிடலைன்னா என்னால் வந்து அடுத்த நாள் வந்து வேலை செய்ய முடியாது, அந்தளவுக்கு அவருடைய உடம்பு நிலை வந்து மாறி போயிருக்குது. அதாவது சாப்பிட்ற சாப்பாடுகளுக்கு வந்து நல்லா மரபணு மாற்றப்பட்ட உணவுகளாக மாறி போச்சு. எல்லாமே வேக வேகமாக விளைவிக்கப்படுவதால் அவர்களுக்கு தேவையான முழுமையான சக்திகள் வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெறாமல் போகிறது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளில் இன்றைக்கி சாமானியன் ஒரு வேலையை வந்து 8 மணி நேரம் செய்கிறான் அப்படின்னா அவனுடைய உடல் வலி, மனவலி, கவலைகள் இது எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா அவன் சாராயம் அப்படின்றத ஒன்று எடுக்காமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த உலகம் ஏற்படுத்தி விட்டது. அப்போ என்ன பண்ணணும், இன்றைக்கி சாதாரண மனிதன் பிறக்கிறது முதல்ல இறக்கிற வரைக்கும் பணம் பணம் பணம். இந்த பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பணத்துக்காக தான் அதிகாரம், ஆட்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றவனும் நானும் மனுஷன்தான், நாளைக்கு எனக்கும் சாவு வரும் அப்படின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் போய்கிறது. ஏதோ அவர்கள் தான் வந்து சர்வாதிகாரி போல் ஏதோ இந்த உலகத்திலேயே வந்து அவர்கள் காலம் காலமாக 1000 ஆண்டுகள் இந்த பூமியை வந்து ஆட்சி செய்வதை போல் அவர்கள் தன்னை நினைத்து கொண்டு இந்த அதிகாரத்தை கையில் வச்சு கொண்டு இந்த மக்களெல்லாம் இப்படி வாட்டி வதச்சிட்ருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அருமை பெருமைகளை, நம்முடைய இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த இந்த கொடையையும், நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை வந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து நம்மை வந்து ஆளாக்கிய இந்த நிலைகளையும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான். முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய உடம்பு உயிரும் எவ்வளவு மதிப்புள்ளது, விலை மதிப்பற்றது. இந்த உடம்பு ஒன்று போச்சு அப்படின்னா விலை மதிப்பற்றது. இன்றைக்கி வந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. கேன்சர் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நோய் தடுப்பூசி இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே பணம் பணம் பணம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு கோடானு கோடி ரூபாயை வைத்து தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுனால் இந்த மனிதன் தன்னை உணரும் அந்த அறிவை இழந்து விடுகிறான். அவனுக்கு எப்பவுமே நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உனக்கு நிம்மதியாக உட்கார்றதுக்கே டைம் கிடையாது. சரி, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியா, அதில் அடுத்தது குழந்தை பிறகுதா, குழந்தை பிறக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டணுமா, சேர்க்கணுமா, ஸ்கூலுக்கு காசு. சரி, குழந்தைய வந்து பெற்றுக்கிறதுக்கே காசு. இன்றைக்கி வந்து குழந்தை நிற்க மாட்டேங்குது. சரி, அதுக்கு ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கே வந்து 4 லட்சம் 5 லட்சம் செலவாயிடுது. அதுக்கப்புறம் அதை பெற்று எடுக்கிறதுக்கு ஒரு 2 லட்சம், அதுக்கப்புறம் அதை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஒரு 2 லட்சம், அதுக்கப்புறம் அது கடைசியில் காலேஜிலேருந்து வெளியில் வர்றதுக்கு கோடி. இந்த மாதிரி இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க? அதுதான் இது வந்து அறியாமை காரணமாகத்தான் இந்த நிலை வருது. அப்போ நீங்கள் வந்த வாழ்க்கையை இங்கே வாழ்கிறீர்களா என்றால் நீங்கள் ஒரு அடிமை வாழ்க்கை, உங்கள் மேல் திணிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மனிதர்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக தன்னுள்ளே இருக்கின்ற அந்த காமத்தை உணர்ந்து இந்த காமத்தின் மூலமாக ஒரு சந்ததியை பெருக்கி, இந்த சந்ததியை பெருக்கி முடித்தவுடன் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றல், அந்த உயிர்காந்த ஆற்றல், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே சிரசில் வச்சு ஏகாந்தமான அந்த உடலுறவு ஒரு சனத்தில் அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை ஏகாந்தமாக எப்போவுமே அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையை இவர்கள் பெறுவதற்கு இவர்களுக்கு அந்த தடை செய்யப்படுகிறது.
அந்த கல்விகளின் மூலமாக டோட்டலாக அதை வந்து மறக்கடிக்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து இந்திய சித்தாந்தம் இன்றைக்கி ரொம்ப பெருசு அப்படின்னா இதைத்தான் வந்து அவர்கள் வாழ்க்கையாக வாழ். நீ வந்து பிறக்கிற வளரும்போது கூட நிம்மதியாக வளரல. படிக்கணும், சாதிக்கணும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உழைக்கணும், ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், மின்சார கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இந்த கவலையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் வந்து வயோதிகம் வந்த உடனே யார் என்னை வந்து காப்பாற்ற போகிறாங்கன்ற ஒரு அந்த கவலையில் வாழ்ந்து கடைசியில் ஐயோ நான் இறந்தால் பரவாயில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் உன்னை தள்ளும் பொழுது நீங்கள் ஏன் பிறக்க வேண்டும்? அப்போ இந்த பிறப்பு என்பது பிறக்காமல் இருக்க முடியாது. ஆனால் பிறப்பு என்பது எதற்கு என்ற அந்த உணர்தல் இல்லாததுனால்தான் இன்னைக்கு பெரிய சிக்கல். ஸோ ஆக காமம் என்பது இயற்கை பேராற்றலினால் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு என்றால் 2 விஷயம்தான். ஒன்று சந்ததி விருத்திக்காகவும், 2வது உன்னுடைய உடலில் இருக்கின்ற பேரானந்தத்தை உணர்வதற்காக. ஒன்று வந்து சிற்றின்பம், இன்னொன்று வந்து பேரின்பம். ஆக அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும்ன்றான். இன்றைக்கி நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் வந்து பிறன் பழிப்பது இல்லாமல் இருந்தால் மிகவும் நன்று அப்படின்றாங்க. அப்போது இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இன்றைக்கி மக்கள் வாழுறாங்க. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கோங்க என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள், நீங்களே பார்த்துக்கோங்க. அதிகாரம் இருக்கிறது என்னவென்றால் எல்லா விதமான தவறுகளையும் செய்யக்கூடிய அளவில் அவங்க வந்துடுறாங்க. ஆனால் அவர்களுக்கும் இயற்கை பிரபஞ்ச சக்தி ஒன்று தான், இயற்கை விதி ஒன்று தான். நாம் வந்து நம்முடைய அதிகாரத்தை வச்சு இந்த சட்டங்களிலிருந்து தப்பிக்கலாம், இந்த நீதிகளிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் இயற்கை நியதி என்று ஒன்று உள்ளது. அந்த நீதிபதி நமக்குள்ளேயே இருந்து காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனம் என்பது வழக்கறிஞர்களாக நம்முள்ளேயே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் அந்திம காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அப்பொழுது நீதி எழுதப்படுகிறது. நீங்கள் என்னென்ன விதமாக வாழ்ந்தீர்கள் என்பதை பொறுத்து என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காம இச்சையை நல்ல அற்புதமான ஆனந்த இச்சையாக மாற்றி உடல் உறவு உயிர் உறவு என்ற நிலையிலே உணர்வு உறவாக இந்த மக்கள் வாழ்ந்து பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று இதுகாரம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.